ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபார்வர்ட் பண்ணிக்கோங்க, ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுப்பில் கடாயை வச்சுருக்கேன். இதுக்கு ஆயில் எதுவும் தேவையில்லை. லாஸ்ட்டு வெங்காயம் வதக்க மட்டும் ஆயில் யூஸ் பண்ணால் போதும். நான் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு நல்லா எடுத்திருக்கேன். நல்லா நிறையாவே எடுத்துக்கோங்க. இது 2 பேருக்கான அளவு. இது நல்லா பொன்னிறம் வரந்தன்னைக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸு. இது நல்லா வறுக்கிறதுல தான் நம்மளுக்கு, ஏன்னா இதுதான் நம்மளோட மெயின் இன்க்ரீடியன்ட்ஸு. அதனால் நம்மளுக்கு இது நல்லா பொன்னிறமாக நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கிடணும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கோங்க, எடுத்து வச்சுருங்க. அதே கடாயில் அடுத்து நான் வத்தல், அதாவது 3 வத்தல் இதில் சேர்த்துருக்கேன். 4 பூண்டு, 3 வத்தல், ஒரு பச்சை மிளகா, இதையும் இதே இதில் நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எடுத்து தனியாக அதே இதில் அந்த கடலைப்பருப்போடு எடுத்து வச்சுருங்க. இது நல்லா வறுபடணும். இதுவும் எவ்வளோ தூரத்துக்கு இது எல்லாமே வறுபடுதோ அதுதான் நம்மளுக்கு டேஸ்ட்டே கொடுக்கும். ஸோ இதையும் எடுத்து வச்சுட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லாவே போட்டுக்கலாம். நான் இவ்வளோ இருந்ததுனால இது மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அந்த சூடுலேயே அது நல்லா வறுபடணும் எல்லாமே. அப்படின்னா தான் நம்மளுக்கு டேஸ்ட் கொடுக்கும். செஞ்சு பாருங்கள், செமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் இதை செஞ்சு சாப்பிடுவீங்க. இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ஒரு 15 சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கோங்க. லைட்டாக ஆயில் ஊற்றிக்கோங்க. ரொம்பலாம் வேண்டாம், லைட்டாக ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றிட்டு அந்த இதிலே அந்த ஆயிலே கொஞ்சம் வறுபடட்டும். நல்லா வறுத்துக்கோங்க. இதையும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வறுபடணும். நல்லா வறுபடணுன்னு இதையும் எடுத்து வச்சுட்டு அதோடு சேர்த்து லைட்டாக புளி ஃப்ரெண்ட்ஸ், புளியும் சேர்த்து இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம்னா செமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதே கடாயில் நான் கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு கடுகு உளுந்து போட்டு 2 கருவேப்பிலை போட்டு நான் தாளித்து வச்சுக்கிடுவோம். அதே கடாயில் வச்சுட்டு எடுத்து வச்சுருக்கிறத நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கடுகு நல்லா பொரியட்டும். இப்படி ஆயில் எதுவுமே சேர்க்காமல் இப்படி ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக சட்னி அப்பப்போ ரெடி பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக புளி ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் அரைச்சி எடுத்துகிட்டு தாளித்ததை போட்டாச்சு. நம்ம தாளிச்சிருக்கிறது மட்டும்தான் ஆயில், மற்றபடி வேறு எந்த ஆயிலுமே கிடையாது. ரொம்ப டேஸ்டியானது ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலை லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.